அண்மை செய்தி. கல் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து தமிழக அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். தமிழகத்தில் கல் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த ஐஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் 2020-21 ஆண்டுகளில் 39,760 கோடி ரூபாய்க்கும் 21-22 நிதியாண்டில் 42,421 கோடிக்கும் மது விற்றுமுதல் பெறப்பட்டதாக கூறிய டாஸ்மாக் நிறுவனம் இந்த ஆண்டில் 161 கோடியே 69 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கு. இதன் மூலம் லாபம் வேறு திரும்ப பெறப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் டாஸ்மாக் மதுபானங்கள் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளும் கட்சி எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு சொந்தமான உள்ளதாகவும் இதனால் டாஸ்மாக் நிறுவனம் குறிப்பிட்ட சில பிராண்ட் மதுபானங்களை மட்டும் விற்பனை செய்வதாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் டாஸ்மார்க்கில் ஊழல் நிலவுவதாகவும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் விற்கப்படும் மதுபானங்களின் தரத்தை விட வெளி மாநிலங்களில் மதுபானங்கள் தரம் அதிகமாக இருப்பதாகவும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே டாஸ்மாக் கடைகளுக்கு பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை கூடுதல் கட்டணங்கள் கேட்பதாகவும் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் டாஸ்மாக் கடை மேலாளர்கள், விற்பனையாளர்கள், துறை அமைச்சர்கள் வரை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே இந்த நிலைகளுக்கு மாற்றாக கல் விற்பனைக்கு தடை விதித்து கடந்த 1986 ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை செய்வதற்கு அனுமதி அளித்து 2003 ஆண்டு கொண்டு வர சட்டத்தையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மதுபானங்கள்